ஜெர்மனியின் வேலை நேர விதிகளில் மாற்றங்களை செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவுவதற்காக ஊழியர்களை அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கலாம் என சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார். இதற்கமைய தற்போதைய தினசரி வேலை நேர வரம்பை வாராந்த வரம்பாக மாற்ற அரசாங்கம் விரும்புகிறது. தற்போது ஜெர்மனியில் உள்ள தொழிலாளர்கள் பொதுவாக நாளொன்றுக்கு 8 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்ய முடியாது. ஆனால் 10 மணி நேரம் வரை தொழிலாளர்களை வேலை செய்ய வைக்க சில விதிவிலக்குகளை கொண்ட நிறுவனங்களுக்கு மாத்திரம் அனுமதி உண்டு. புதிய திட்டத்தின் கீழ் நாளொன்றில் ஊழியர்கள் சட்டப்பூர்வமாக நீண்ட நேரம் வேலை செய்யலாம். ஆனால் அது வாராந்த அதிகபட்ச நேர வரம்புக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இது நிறுவனங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அதிக நெகிழ்வுத்தன்மையை வழங்கும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் முன்மொழியப்பட்ட இந்த திட்டம் குறித்து அடுத்த மாதம் விவாதிக்கப்பட உள்ளது. நிறுவனங்கள் வேலை நேரங்களை சரியாக பதிவு செய்வதற்காக இந்த திட்டத்தில் மின்னணு நேர கண்காணிப்பும் சேர்க்கப்படலாம். இவ்வாறாயினும் புதிய அமைப்பின் கீழும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு விதிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த புதிய திட்டம் குறித்து பல தொழிலாளர்கள் அதிருப்தி வெளியிட்டனர். இந்த திட்டம் தங்களது உடல் நலத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடும் என அவர்கள் கூறினர். குறிப்பாக பெண்கள் இது குறித்து அதிக அதிருப்தியான கருத்துக்களை கூறி வருகின்றனர். ஏனெனில் வேலை செய்யும் பெண்கள் குழந்தை பராமரிப்பு மற்றும் வீட்டு நிர்வாகம் போன்ற கடமைகளால் ஏற்கனவே சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் 8 மணி நேர வேலை வரம்பை நீக்குவதை தொழிற்சங்கங்களும் கடுமையாக எதிர்க்கின்றன. இதேவேளை இந்த மாற்றங்களை ஆதரிக்கும் வணிக குழுக்கள் நவீனமயமான பணியிடங்களுக்கு அதிக நெகிழ்வான பணி அட்டவணைகள் தேவை என கூறியுள்ளன. விடுதிகள் மற்றும் உணவகங்கள் போன்ற தொழிற்துறைகளில் தினசரி வரம்புகளை விட வாராந்த வரம்புகளே அதிக செயற்றிறன் மிக்க முறையாக இருக்கும் என அவை சுட்டிக்காட்டியுள்ளன. இருப்பினும் இந்த சீர்திருத்தம் தொழிலாளர்கள் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் என்றும் ஊழியர்களின் வேலை பாதுகாப்பை குறைக்கக்கூடும் எனவும் தொழிற்சங்கங்கள் வாதிடுகின்றன.